நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து கீழே வந்து யூபிஐ ஐடி வந்து கொடுத்துருந்தேன். அதில் வந்து நீங்கள் கூகுள் பேலையும் வச்சு பே பண்ணலாம், இல்லாட்டி ஃபோன்பேலையும் வச்சு பே பண்ணலாம் அப்படின்ட்டு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஒரு அனானிமஸாக இருக்கக்கூடிய நண்பர் வந்து 1000 ரூபா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக டொனேட் பண்ணார். அவர் வந்து அவரோட நேம் வந்து சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நேம் சொல்ல வேணாம். அந்த அனானிமஸ் நண்பருக்கும் வந்து நன்றி. அதே மாதிரியே சேனலில் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டன்லேயே வந்து 2 பேர் வந்து நம்மளுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கௌரி சங்கர், இவங்க வந்து $1 மேலே, அதாவது 150 ரூபான்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு எலைட் பேக்கில் இருக்கிறது. அது வந்து போன ஜூலை மாதம் வந்து ஜாயின் ஆகி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்து சிரஞ்சீவி, அவர் வந்து நோ பேக்கில் இருக்கார். உங்கள் எல்லாருக்குமே வந்து நன்றிகள். ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மெட்டாஸ்பேட் சீரீஸில் ஆக்சிலரிஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஆக்சிலரிஸில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பார்க்க போகிறது வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நார்மலாக வந்து நெட்வொர்க்கை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சிலரிஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கேனிங்கு, வல்னரபிலிட்டிஸை வந்து வெரிஃபை பண்ணுது. அதாவது சிவி பேஸ்டு ஸ்கேனிங்கு, சர்வீஸ் எனுமரேஷன், அதுக்கப்புறம் ஒரு சில ப்ரூட் ஃபோர்ஸிங்லாம் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையாவே வந்து நம்மளுக்கு ஆக்சிலரிஸ் மாடியூலில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், ஒரு நிமிஷம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஆரம்பத்திலே வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்மேப் வந்து எப்படி நம்ம மெட்டாஸ்பைட்ல வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். db_nmap அப்படின்னு நம்ம போட்டாலும் வந்து நம்மளுக்கு என்மேப் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரியே நம்ம டைரெக்டாக வந்து என்மேப் அப்படின்னு போட்டோமோ, இந்த எம்எஸ்எஃபோட கன்சோல்ல நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ இதுக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடிய வல்னரபிள் மிஷின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டாஸ்பைடபிள் 2. அது வந்து நான் ஆல்ரெடி என்னோட விஎம்ல வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு லேப்டாப்பில். ஸோ அதோட ஐபி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1.7. இதுதான் வந்து அதோட ஐபி. இதை வந்து நீங்கள் இந்த மிஷினோட ஐபிஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னாலே எத்தனை ஹோஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதில் வந்து சும்மா குயிக்காக இருக்கணுங்கிறதுக்காண்டி ஸ்டார் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை சப்நெட் மாஸ்க் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு உண்டான நிறையவே வாய்ப்பு இருக்கும். நானே வந்து என்னோட மிஷினை வந்து மிஷினோட வல்னரபிள் மிஷினோட ஐபி வந்து நானே சொல்லிடுறேன். அந்த மிஷினோட ஐபி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.7. இதுதான் அந்த மிஷினு. இந்த மிஷினில் வந்து ஏகப்பட்ட போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ இந்த மிஷினை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சிலரி மாடியூல்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்களை வந்து பயன்படுத்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, சர்வீஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறது, வெர்ஷன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணோன்னா ஏதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்மேப்லேயே இருக்கே, என்மேப்லேயே பண்ணிக்கலாம், அப்புறம் எதுக்கு சின்ன பிள்ளைத்தனமாக மெட்டாஸ்பைட்லாம் வச்சு இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா அப்படின்ட்டு. இருந்தாலும் மெட்டாஸ்பைட்ல வந்து நம்ம இந்த மாதிரி வெர்ஷன் ஸ்கேனிங் மட்டும் கிடையாது. நீங்கள் உள்ள அந்த ஆக்சிலரிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து ஏகப்பட்ட ஆக்சிலரிஸ் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கேனர்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்குது. இந்த எஸ்ஐபி தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு விஓஐபி பென் டெஸ்டிங் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறப்ப நீங்களாம் அதில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுலேயே வந்து நம்ம யூசர் நேம் எனுமரேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவோம், அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கேடா, அதுக்கப்புறம் சிவி பேஸ்டு ஸ்கேனிங்கு, அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காம்போனண்ட்டுக்காக மட்டுமே வந்து நம்ம பவர்ஃபுல்லாக வந்து எனுமரேட் பண்ணுறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் அதை வந்து உங்களுக்கு வெளியில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே, இப்போ நான் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேசிக்காக வந்து ஒரு டிசிபி ஸ்கேனிங் வந்து நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, ஸ்கேனர்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நம்ம வந்து இப்போ அடுத்தது பண்ண போகிறது வந்து போர்ட் ஸ்கேன். ஸோ போர்ட் ஸ்கேன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து எஃப்டிபி, பவுன்ஸு, அதுக்கப்புறம் சிங்க்ரோனேஸு, அசிங்க்ரோனேஸு, டிசிபி, எக்ஸ்மேக்ஸ் ஸ்கேன், இது எல்லாமே இருக்குது.
இதெல்லாம் வந்து நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்னா இந்த என்மேப்பில் வந்து ஸ்கேனிங் பண்ணுற மெத்தடாலஜி, இந்த வேர்டிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த வார்த்தைகள் வந்து நிறையாவே வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இதில் வந்து நான் இப்போ டிசிபி ஸ்கேன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஷோ ஆப்ஷன்ஸ், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு வந்து இதில் எதுவும் ஆப்ஷன்ஸ்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் ஷோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செட் ஆர் ஹோஸ்ட் ஐபி வந்து 1.7. மிச்சத்தில் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்குது. நம்ம அதனால் அது எதுவும் செட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. த்ரெட்ஸு வேணால் நம்ம வந்து ஸ்பீடாக வரணுங்கிறதுக்காக வேணால் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டைம் அவுட்டும் எனக்கு வந்து இது போதுமானது, இந்த 1000 மில்லி செகண்ட்ஸுங்கிறது. ஸோ அடுத்தது ரன் கொடுத்துருவோம். ஒரு நிமிஷம். இது வந்து என்னென்னா நீங்கள் இன்கேஸ் ஒரு பழைய வெர்ஷன் காலி லினக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எம்எஸ்எஃப் கன்சோல் வந்து யூஸ் பண்ணுறப்போ புது வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்எஸ்எஃப் கன்சோல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு சூடோ போட்டு தான் வரமா இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூட் ப்ரிவிலேஜில் வந்து நீங்கள் ரன் பண்ணணும், இல்லைன்னா ஓப்பன் ஆகுது. ஒரு சில சமயம் நீங்கள் நார்மலாக வந்து சூடோ கமாண்ட் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கனாலும் சில சமயம் வந்து இந்த ஈத்தர்நெட் இந்த மாதிரி சில இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு திரும்ப வந்து எரர் அடிக்கும், பர்மிஷன் எரர் வரும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன போர்ட் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே சொல்லிருச்சு. ஓகே, இது எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ 21 இருக்குன்னா அது வந்து என்ன வெர்ஷன், என்ன போர்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த போர்ட்டு உண்டான அந்த சர்வீஸ்க்கு உண்டான வெர்ஷனை வந்து நீங்கள் எனுமரேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணணும். அடுத்தது ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிசிபி ஸ்கேனில் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் அடுத்தது பேக் போயிட்டு சும்மா சர்வீசஸ் அப்படின்னு நான் கொடுத்தேனாலும் எனக்கு வந்து இப்போ கடைசியாக நான் வச்சு ஸ்கேன் பண்ணேன்ல அந்த மிஷினோட சர்வீசஸ் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட சர்வீசஸ் மட்டும் டிஃபால்ட்டாக அதோட வெர்ஷனு எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம என்மேப்லாம் போட்டு ரன் பண்ணோம்ல, ரன் பண்ணது அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ திரும்ப டிசிபி ஸ்கேன்லாம் போட்டு ரன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இது வந்து சர்வீசஸ்குள்ளே வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. அதுதான் நீங்கள் டிசிபி ஸ்கேன் யூஸ் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து டைரெக்டாக ஒரு வேளை இந்த மிஷினை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க, அதாவது என்மேப்பு இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்கேன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீசஸ் கமாண்ட் போட்டால் உங்களுக்கு வந்து வரும். ஓகே, அடுத்தது வந்து இதில் இப்போ என்னத்தை பார்க்கலாம்னா சர்வீஸ் வெர்ஷனை வந்து எனுமரேட் பண்ணது வந்து பார்ப்போம். சர்ச் SSH மொத்தமாக 57 ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. இது வந்து ஆக்சிலரிஸ் RDP யூஸ் பண்ணுறதுனால எனக்கு லினக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இதில் வந்து நம்ம இப்போ SSH வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து என்ன வெர்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மித்தபடி உங்களுக்கு கீஸ் இந்த மாதிரி மற்றதெல்லாம் எதை எனுமரேட் பண்ணணும்னா இதில் தேவையானதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் ஷோ ஆப்ஷன்ஸ், இதில் வந்து செட் ஆர் ஹோஸ்ட், இதில் வந்து என்னோட அந்த விக்டம் மிஷினை அதோட ஐபியை கொடுத்துட்றேன். ரன் பண்ணோம் அப்படின்னா உள்ள வந்து என்ன வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு வந்து காட்டும். இதே மாதிரி FTP HTTP இந்த மாதிரி எந்த சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸ்க்கு வந்து உங்களால் வெர்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு மெத்தடு. அடுத்தது வந்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸிங் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்தது சர்ச் FTP அப்படின்னு சர்ச் FTP அப்படின்னு நம்ம கொடுத்துறோம் அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் ஆக்சிலரிஸ்குள்ளே போயிருங்க. ஆக்சிலரிஸில் உங்களுக்கு வந்து FTP வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான இது வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வெறும் யூசர் நேமை மட்டும் நீங்கள் எனுமரேட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லாட்டி யூசர் நேம் வச்சுட்டு பாஸ்வேர்டை மட்டும் நீங்கள் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இது வந்து நீங்கள் ஹைட்ரா டூலை வச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து ஆக்சிலரியில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்கு தான்.
இது வந்து எப்படி சொல்லலாம்னா எஸ்எம்பியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து நீங்கள் ஹேக் தி பாக்ஸில் கிராக் பண்ணுறதுக்காக கிராக் மேப் எக்ஸிக்ன்ற டூலுக்கு பதிலாக சில சமயம் வந்து மெட்டாஸ்பைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து இப்போ மெட்டாஸ்பைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ப்ரூட் ஃபோர்ஸர்கள்லாம் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதில் வந்து ஆக்சிலரி ஸ்கேனரில் FTP_login இருக்கா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், FTP ஆத்தென்டிகேஷன் ஸ்கேனிங் அப்படின்ட்டு உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் படித்து பார்த்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாங்க் பாஸ்வேர்ட்ஸு, ஆர்ஹோஸ்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வழக்கம் போல் நம்ம யூஸ் பண்ணுறதே பண்ணிக்க வேண்டியதான். ஆர்ஹோஸ்ட்ஸில் வந்து ஆர் ஹோஸ்ட் வந்து செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஆர் போர்ட் வந்து இது வந்து FTP அப்படிங்கிறதுனால டிஃபால்ட்டாக 21 இருக்குது. ஒரு சில சமயம் வந்து நெட்வொர்க்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து FTP சர்வீஸே வந்து வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான போர்ட் நம்பரில் வந்து செட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சில சமயம் வந்து யாராவது வந்து ஸ்கேனிங்கை போடுறாங்க அப்படின்னா அவங்க கண்ணில் மண்ணை தூவுறதுக்கு அப்படின்னு இன்னும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சில சமயம் வந்து மாட்டிக்கும். அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து வெர்ஷன் டிடெக்ஷன் வந்து நம்ம பண்ணுறப்ப. ஸோ அந்த மாதிரி போர்ட் நம்பர் வந்து வேறு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், இல்லாட்டி டிஃபால்ட்டாக அதுவே இருக்கும். அதே மாதிரி யூசர் பாஸ் ஃபைலு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஃபைலு இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து என்ன பண்ணால் உங்கள்கிட்ட இருக்கிற வேர்ட் லிஸ்ட்டோட பேத்தை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து காலையில் வந்து டிஃபால்ட்டாக ஏகப்பட்ட வேர்ட் லிஸ்ட் வந்து இருக்குது. இப்போ லொக்கேட் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வேர்ட் லிஸ்ட் வந்து வரும். அதில் வந்து மெட்டாஸ்பைட்டுக்குன்னே தனியாக வேர்ட் லிஸ்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி டெர்பஸ்டர் வந்து நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ராக்யூ வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். எப்போ நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னா ஹேக் தி பாக்ஸில் இந்த மாதிரி CTF ரிலேட்டடாக வந்து காமனாக இருக்க வேர்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம ராக்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ வந்து FTPக்கு எதுவும் இருக்கான்ட்டு கொஞ்சம் மேலே வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி மோஸ்ட்லி காமனாக இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸ்க்கு உண்டான வேர்ட் லிஸ்ட்டும் வந்து இதில் தான் இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் கண்ணுக்கு வந்து மாட்டுது. இந்த FTPயோடது வந்து இருக்குது டிஃபால்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இது வந்து ரெண்டுமே வந்து சேம் ஃபைல் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து தனித்தனியாக எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, ஆனால் இருக்குது அந்த அதுக்குன்னு உண்டான வேர்ட் லிஸ்ட்டு. ஒருவேளை இருந்துச்சுன்னா பாருங்கள். நான் வந்து இப்போதைக்கு சும்மா சாம்பிளுக்காக தான் என்னால் தேடிட்டு இருக்க முடியல. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த MySQLோட டிஃபால்ட் யூசர் நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். யூசர் பாஸ் அண்டர்ஸ்கோர் ஃபைல், அதே மாதிரி செட்டு ரைட் நான் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னா யூசர் பாஸ் ஃபைலுங்கிறது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த ஃபைல் தான். நான் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் தனித்தனியாக நினச்சி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். வெறும் பாஸ் ஃபைல்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெறும் பாஸ்வேர்டு ஃபைலு, வெறும் யூசர் ஃபைல்னா வெறும் யூசர் நேம் மட்டும் இருக்கிற ஃபைல்ஸ். ஓகே, இது வந்து என்ன பண்ணிடலாம்னா செட்டு யூசர் பாஸ் அண்டர்ஸ்கோர் ஃபைல், இது வந்து இங்கே முன்னாடி கண்டுபிடிச்சதை வந்து நம்ம கொடுத்துடலாம். அதை வேணான்னா நம்ம வந்து எடுத்து விடலாம். எங்கே இருக்குது இப்போ? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்துச்சு. ஓகே, இது வந்து சிங்கிள் லைனில் இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு இது எடுக்கும். இப்படி ரன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டாக போட்டு நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். ஒருவேளை வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வந்து உங்கள்கிட்ட தனியாக ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வேர்ட் லிஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னா இனிமேல் நீங்களும் டிஸ்கிரிப்ஷன் படிக்காமல் தப்பு பண்ணிடாதீங்க, கரெக்டாக அதை படிச்சுக்கோங்க. வெறும் யூசர் ஃபைல் மட்டும் இருக்குது அப்படின்னா யூசர் ஃபைல்னு போட்டுட்டு அந்த ஃபைலை வந்து மென்ஷன் பண்ணி விட்ருங்க. எங்கே இருக்குது? நான் சும்மா தான் இப்போ இதுக்காக சும்மா டம்மியாக தான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான் கொடுக்குறேன், ஃபுல்லாக கொடுக்கல.
set pass fail சும்மா நம்ம ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான கிரெடென்ஷியல் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அது காட்டும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ இப்படி வந்து நம்மளால வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இதில் நான் யூஸ் பண்ண வேர்ட் லிஸ்ட்டு இந்த கிரெடென்ஷியல் எல்லாமே வந்து ராங்கு. நீங்கள் கரெக்டான உங்கள்கிட்ட கஸ்டம் வேர்ட் லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வேர்ட் லிஸ்ட் வந்து எதுக்கு சொல்லுன்னா அந்த பாஸ்வேர்டு யூசர் நேம் அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அதை நீங்கள் வேறு ஏதாவது தேடி வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாஸ்வேர்டு ஸ்னிஃபிங் மாடியூல் பற்றி வந்து பார்ப்போம். அது என்னது பாஸ்வேர்டு ஸ்னிஃபிங் மாடியூல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சர்ச் பாஸ்வேர்டு ஸ்னிஃபிங் மாடியூல் இதுதான் வந்து பேக்கெட் ஸ்னிஃபர். உங்களுக்கு இந்த ஆக்சிலரியில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல மாடியூல். இது வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளவு யூஸ் ஆகாது, இருந்தாலும் இது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதாவது இது வந்து முன்னாடி இப்போ வந்து இல்லை, இப்போ தான் நிறைய மேன் இந்த மிடில் அட்டாக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருக்கு. அதுவும் இல்லாமல் அன்என்கிரிப்டடாக இருக்குன்னா நம்மளே வந்து கேப்சர் பண்ணிக்க முடியும். அதனால இது வந்து இப்போதைக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் வந்து நம்ம இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்ம சேம் நெட்வொர்க்குள்ளே வந்து நம்ம இருக்கிறப்ப இது வந்து எப்படின்னா ஒயர் ஷார்க் மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ணும். ஒயர் ஷார்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்ப்போம். இந்த டூல் வந்து என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி அன்என்கிரிப்டடாக வந்து இருக்கக்கூடிய நெட்வொர்க் டிராஃபிக்கில் வந்து குறிப்பிட்ட ஒரு சில ப்ரோட்டோகால்ஸில் மட்டும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆத்தரைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள நடக்கக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதோட வேலை. நான் ஜஸ்ட் வந்து இப்போ ரன் மட்டும் கொடுக்குறேன். ரன் மட்டும் கொடுத்தேன்னா FTP, IMAP, POP3, SMB, URL இந்த மாதிரி எத்தனை 1 2 3 4 5 இந்த 5 ப்ரோட்டோகாலில் ஏதாவது ஒன்று பிளைன் டெக்ஸ்ட்டாக வந்து எங்கேயாவது போச்சு வந்துச்சு, அதாவது நெட்வொர்க்குள்ளே வந்து போச்சு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் லைக் இது வந்து ஒயர் ஷார்க் மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு இருக்கா, இந்த இன்டர்ஃபேஸை வந்து உங்கள் மிஷினில் ஒருவேளை மல்டிபிள் இன்டர்ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த இன்டர்ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு கேப்சர் பண்ணுமோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி விட்ருங்க. நம்ம டிஃபால்ட்டாக விட்டோம்னா EDH0 தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா வேற மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு சும்மா சின்ன கண் துடைப்புக்காக என்னோட அந்த மெட்டாஸ்பைடபிள் மிஷினே வந்து நான் சும்மா அனானிமஸ் ஆக்சஸ் மாதிரி நான் போடுறேன். அனானிமஸ் 2 அப்படின்னு போடுறேன். பார்த்தா எனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. அந்த லாகின் ஆன நேரத்தில் நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் ஸ்னிஃபிங் மாடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த FTP வெர்ஷனுக்கு யூஸ் பண்ணல அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து எனக்கு இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த மேற்கூறிய இந்த 5 ப்ரோட்டோகாலில் வந்து எது உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் இந்த மாதிரி நடந்துச்சுனாலும் அதோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்னிப் பண்ணி வந்து கொடுத்துரும். இது வந்து எப்படின்னா ஜஸ்ட்டு ஒயர் ஷார்க் மாதிரி தான், மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ இதே வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிலரிஸ் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிடும். மிச்சம் வந்து ஆக்சிலரிஸை வந்து இன்னும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சிஸ்டம் எனுமரேஷன்லாம் வந்து பண்ணலாம். அதெல்லாம் வந்து எப்போ பண்ணோம்னா அடுத்ததாக ஒரு மிஷினை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி நம்ம எனுமரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நான் அதை வந்து நான் அப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்போ வந்து நம்ம எனுமரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எப்படி ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்காக, ஓகேவா, டேரெக்டாக சொல்லலாம். ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனுக்காக வந்து எப்படி நம்ம எனுமரேட் பண்ணுவோம்ல அதே வந்து மெட்டாஸ்பைட் வச்சு நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இந்த வீடியோவோட ஆக்சிலரிஸ் வந்து முடியுது. இதுலேயே வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து மற்ற அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து வேறு என்ன பண்ணுவோம்னா வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு கிளைண்ட் சைடு அட்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் சீரீஸ்க்குள்ள வந்து நம்ம ஜம்ப் பண்ணுவோம். எனிவே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருந்திருக்கும், இருந்தாலும் இதை ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். எனிவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.